ஹலோ மனசாட்சிடா. இன்றைக்கி எஃபெக்ட் ரொம்ப இல்லை, எனக்கு எனர்ஜியும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படியாப்பட்ட கண்டென்ட்டு இருந்தாலும் ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தளபதி 69 அவரோட கடைசி படம். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தளபதி அண்ணனோட 69வது படம். டிவிலே இன்றைக்கி ரிவ்யூ போட போகிறேன். ஸோ இத்தனை நாள் ஃபோனை பார்த்து ஃபோனில் ரிவ்யூ போட்டிருந்தேன், இப்போ டிவியை பார்த்து ஃபோனில் ரிவ்யூ போட போகிறேன். அந்த ஒரு நெருப்பு கோலை வச்சுக்கிட்டு நம்ம தளபதி அவ்வளோ அழகாக நிற்கிறாரு. என்ன சொல்ல வராரு? த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அரைவிங் சூன். லாஸ்ட்டு படம் அரசியலுக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதோட ஒரு கோட்டோடு சொல்லியிருக்கிறார் பாருங்க தளபதி. Last torch bearer of democracy is arriving soon. KVN production. தளபதி 69. தளபதி கையை பிடிச்சி அந்த நெருப்பு குச்சியை வச்சுக்கிட்டு வைக்கிற மாதிரி. கோ ப்ரொடியூஸ் ஜெகதீஷ் பழனிசாமி அண்டு அனிருத் அண்ணா மியூசிக்கல். ஆப்வியஸ்லி ஹெச் வினோத். அது அப்படியே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹெச் வினோத் சார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் அண்ணாவோட மியூசிக்கல், ஜெகதீஷ் பழனிசாமி அந்த ஷெனித் பி கோ ப்ரொடியூஸ்ட். கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தளபதி 69 ஒரு நெருப்பு கோலில் வச்சு இப்படி வராரு ஹெச் வினோத். லாஸ்ட்டு படம் தளபதி ஹெச் வினோத் கூட பண்ணுறாரு. வலிமை, துணிவு நம்ம ஒரு பார்த்துருப்போம். தீரன் அதிகாரம் 1 அந்த படமும் பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப ஹெச் வினோத் சாரில் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு 2 படம் தாங்க. ஃபஸ்ட்டு 3 படம் தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை. இப்போலாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, அப்புறம் துணிவு. நேர்கொண்ட பாரு அது ரீமேக்கு, அதுவும் நல்லா எடுத்திருந்தார். அஜித் சார் வச்சே 3 படம் பண்ணிட்டார் அவர், சிவான் மாதிரி. ஸோ வலிமை மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. கொஞ்சம் டைலாக் செட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஓகே நல்லா இருந்தது. அந்த வில்லனிசம் லுக்லாம் இருந்தது. சரி, இப்போ தளபதிக்கு வருவோம். தலை முடிஞ்சு இன்னும் 10 படம் கூட பண்ணுவார். தளபதி தான் லாஸ்ட்டு படம். ஒரு ஃபேர்வெல். ஹெச் வினோத் லாஸ்ட்டு படம். இந்த படமாவது நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனேன்டா, கடைசி படம்டா தளபதிக்கு. இந்த படம் எஃப்டிஎஃப்எஸ் போயே ஆகணும். கடைசி படம் அவருக்கு. The democracy torches arriving soon. The torch bearer of democracy arriving soon. நேற்று அந்த ப்ரிவ்யூ வீடியோவில் எவ்வளோ எமோஷனலானோ நம்ம அந்த வீடியோக்கள் பார்த்தோம். இந்த அப்டேட்டை பார்க்கும்போது ஒரு நெருப்பு குச்சி எடுத்துன்னு வராரு தெரியுது. இன்னும் மேலும் நிறைய அப்டேட். அக்டோபர் 2025 இந்த படம் வருதுங்க. அக்டோபர் 2025 இந்த படம். இதில் என்ன நியூஸ் தெரியுமா? தளபதி இந்த படத்துக்கு 275 crore சேலரி வாங்குறார். இப்போ ஒரு நியூஸ் பார்த்த அப்டேட்டு. இது ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அவெஞ்சர்ஸ் ஹீரோ இருக்கார், அயன்மேன் ஹீரோ, அவரோட அதிகமாக அந்த சம்பளம். அவரே $120 million தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. $20 million, $20 million. தலை சிஸ்டம் பற்றி நியூஸ் 18 ஹெச் வினோத் கொடுத்த பிரத்யேக பேட்டி, அதுவும் பார்க்கணும். நைட்டுக்கு அந்த வீடியோ பார்த்துடலாம். ஹெச் வினோத் பாபி டியோல் வேறு இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களாம். அது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. ஏன்னா இப்போ சூர்யா கூட கங்குவால நடிச்சிட்டு இருந்தார். பாபி டியோல் உதிரா கேரக்டர் ரொம்ப அவளோட இருக்கிறேன். அந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு. அந்த படமும் எப்போ. ஸோ சமந்தா மேடம் நடிக்கிறாங்க இந்த படத்தில். தளபதி 69 ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டு படம் நம்ம தளபதிக்கு மரண மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் சும்மா சாதாரணமாலாம் வந்துடக்கூடாது, மரண மாதம் வரணும் தளபதி 69. ஸோ மரண மாதம் இருக்கணும் படம். actors one last big film announces today. Bobby Deol as main villain.
பாபி டியோல் வில்லன் தான் பேசிக்கிறாங்க. செம்மையாக இருக்கும் தளபதி. பாபி டியோவில் வில்லனா போட்டான் தளபதி. சரி யார் விஜய்ஸ் ஃபைனல் ஃபிலிம் டு பி ஹெல்ம்டு பை ஹெச் வினோத். விஜய்ஸ் டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி. தளபதி the man, the mic, the era, the actor of Kollywood, the king of Kollywood. Today is the king of Kollywood. தளபதி விஜய் 65 அப்டேட். மேலும் இன்னும் நிறைய அப்டேட்டுகள் நம்ம சேனலில் போடப்படும். மனசாட்சி போடுவான். தளபதியோட அரசியல் பயணத்தோட அப்டேட்டும் மனசாட்சி மகேஷ் போடுவான். பாய்.